பிரைஸ் ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய நிகழ்வு நடக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் 3ஆம் உலகப் போர். ஏன் அந்த 3ஆம் உலகப் போர் நடக்க வேண்டும், வர வேண்டும்? ஏனென்றால் இப்போது இருக்கிற பாவம் நிறைந்த எல்லாம் கவிழ்க்கப்பட்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியிலே 1000 வருடங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது நித்திய ராஜ்யமா இருக்க போகுது. அதற்கு முன்பாக ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. அதுதான் 3ஆம் உலக போர் என்று வேத வாக்கியம் தெல்லும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்தினது. ஏன் அவரு இந்த பூமியை அக்னிக்கு இராக வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவபக்தியை இந்த பூமியிலிருந்து நீக்க வேண்டும். சோ இது 2வது பெரிய அழிவா இருக்க போகுது. முதல்ல ஒரு பெரிய அழிவு, பூமியை மீதெங்கும் ஒரு பெரிய அழிவு இருந்தது. அதுதான் நோவாவின் நாட்கள் நடந்தது. பூமி மீதெங்கும் ஜலப்பிரளயம் எல்லோரும் வாரி கொண்டு போனது. ஆனால் 8 பேர் மாற்றம் காப்பாற்றப்பட்டார்கள். நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரமே. அதன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 8 பேர். பூமி முழுச ஒரு பெரிய அழிவு வந்தது, வாரிக்கொண்டு போனது. அதனால இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேயே இது குறித்து சொல்லியிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டி அறிவித்தார். நோவாவின் நாட்கள் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் சொல்லியிருந்தார். சோ இதற்காக இந்த அழிவு. சோ முதல் அழிவு ஜலப்பிரளயத்துல வந்தது. ஏனென்றால் அவபக்தியை நீக்கி தேவ பக்தியை ஸ்தாபிக்கும்படி முதலாம் அழிவு வந்தது. நோவாவின் குடும்பம் மட்டும் தப்பித்தது. அதனாலதான் பூமி மீதங்க ஒரு பெரிய ஜலப்பிரளயம் எல்லோரும் வாரிக்கொண்டு போனது. 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா நீதிமானாக நடந்தனால்தான் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால் நோவாவும் குடும்பம் தப்பித்து கொண்டது. மற்ற பேர் உலகம் முழுசா ஒரு பெரிய அழிவு பூமி முழுக்க நிரம்பி எல்லோரும் மாண்டு போனார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. அன்னைக்கு ஜலப்பிரளயம், இன்னைக்கு வரப்போகிற நாட்கள்ல ஒரு பெரிய அழிவு, அது அக்னியால் வரப்போகிறது. அதுதான் 3ஆம் உலக போர், அதாவது நியூக்ளியர் வார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நியூக்ளியர் வாரை பத்தி பைபிள்ல கிளியர் கட்டா எழுதப்பட்டிருக்குது. இது தெய்வ ரகசியமா இருக்குது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சோ அன்னைக்கு அவபக்தியை நீக்கினதுக்காக நோவான் சந்ததி தப்பித்தது. அதே போல இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு முன்பாக இந்த அவபக்தியை பூமியிலிருந்து நீக்க போறார். தேவ பக்தி இல்லாத சந்ததிகளை நீக்க போகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போதும். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது அன்னைக்கு நான் சம்பவத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்குது. அன்னைக்கு என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல், பூர்வ உலகம் ஓல்டு வேர்ல்ட், அன்னைக்கு இருந்த உலகம், இதே உலகத்தான், இதுல மாற்றல, இதே உலகம் மாற்றப்படல. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருக்கிற உலகம் தான் பூர்வ உலகம் என்று சொல்லப்படுகிறது. நோவாவின் நாட்களுக்கு முன்பாக இருந்த உலகம் பூர்வ உலகம், ஓல்டு வேர்ல்ட். அதை தப்ப விடாமல் நீதிய பிரசங்கத்தவனாகிய நோவா என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, 102 வருடங்கள் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான் நோவா. ஏன்னா அன்னைக்கு இருந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அக்கிரம் மிகுதியா நிறைந்திருந்தது. தேவனை தேடுகிற உணர்வு இல்லாதவர்களை போலதான் இருந்தாங்க. தேவனை தேடாம அக்கிரம் மிகுதியான காலகட்டம் தான் அன்றைக்கு இருந்த அந்த பூர்வ உலகம் சொல்லி பார்க்கணும். அதனால்தான் நோவா என்ன பண்ணாரு, நீதியை பிரசங்கம் பண்ணினான், தப்பித்துக் கொள்ளும்படி ஜலப்பிரகம் வரப்போகிறது என்று முன்கூட்டியே நோவா எச்சரித்தான். ஆனா எச்சரித்தும் கூட அவர்கள் கீழ்ப்படியாம போனார்கள். நோவாவும்
தன் குடும்பத்தை காப்பாற்றினான். அதே போல நோவா மாத்திரமல்ல, நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் யாரை காப்பாற்றினார்? நோவா முதலாக 8 பேரை காப்பாற்றினார். அவபக்தி உள்ளவர் என்ன பண்ணாரு? ஏன்னா அவபக்தி நிறைந்திருந்தது காலகட்டத்தில், அக்கிரம் மிகுதியா நிறைந்தது. தேவபக்தி இல்லாத மனிதர்கள் மாத்திரமே இருந்தாங்க. நோவாவும் குடும்பம் மாத்திரமே தேவபக்தி உள்ள மனுஷனா நீதிமான்களாக இருந்தாங்க, இந்த 8 பேர் மாத்திரமே. அதனால் அவர்களை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த இந்த உலகத்தின் மேல், அப்ப பூமி மீதெங்கும் ஒரு அவபக்தி இருந்தது. அருவருப்பான காரியங்கள், பாவம் நிறைந்த உலகம் இருந்தது, அன்னைக்கு மிகுதியா இருந்தது. அதனால அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்திலே ஜலப்பிரளயத்தை வர பண்ணினார். பூமி மீதெங்கும் 40 நாள் இரவும் பகலும் மழை பொழிந்தது. அப்போ ஜலப்பிரளயம் வந்து எல்லோரும் வாரிக்கொண்டு போனது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், அன்னைக்கு நடந்தது போலவே. அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களிலும் காலத்திலும் நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் நாட்கள் வரப்போகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக என்ன நடக்க போது ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னால காலத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பூசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அவர்கள் அக்கிரமம் நிறைந்திருந்தார்கள். அவங்க உணர்வே இல்லாத ஜனங்களை போலதான் இருந்தாங்களாம். அவங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவங்க உணரவே இல்லை. ஏன்னா நோவா பிரசங்கம் பண்ணினான், அதை காதால கேட்டும் அதை உணர்வே இல்லை அவங்களுக்கு. நோவா எச்சரித்தான், ஆனாலும் கூட ஜனங்கள் அதை உணர்வே இல்லாதவர் போலதான் இருந்தாங்க. அதே போலதான் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது கூட, அப்ப வரும்போதுன்னு சொல்லப்பட்ட அன்னைக்கு, அது என்ன காலகட்டமா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் நம்ம இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா, நல்லா உங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்கள், அன்னைக்கு இருந்தது போலதான் இன்னைக்கு இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமார் வர நாட்கள் அப்படி இருக்கும்னாக்கா, இயேசு கிறிஸ்து வருகையின் காலகட்டம் நாம எல்லாருமே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த 24ஆம் வருஷத்துல இருக்கிறோம். ஒருவேளை 24, 26, 27 இந்த 3 வருஷத்துல எந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்து வரலாம். ஒருவேளை 27ஆம் வருஷத்துல வரக்கூடும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அறிகுறிகள், அந்த சயின்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பைபிள் மூலமா, இல்லைங்களா? வேதத்தின் மூலமாக அந்த அடையாளங்களை பார்த்தோம். எந்த மாதம் எந்த காலகட்டத்துல அதுக்கான அடையாளம் என்னவா இருக்க போகிறது என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்ததுனால நமக்கு நல்லாவே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த காலகட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறதுனால அதே போலதான் இன்னைக்கு இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நோவா நாட்கள் இருந்தது போலவே இருக்குதா? ஆம், இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனை தேடுகிற ஜனங்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. இயேசுக்கு அவர் சத்தியத்தை கீழ்ப்படுகிற ஜனங்கள் ரொம்ப குறைவு, என்ன கூடிய அவ்வளவுதான் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆனா கிறிஸ்தவர்கள் பெயர் பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்துவ சொல்லுவாங்க, ஆனா கீழ்ப்படியாதவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க தவிர கீழ்ப்படுகிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நோவா நாட்கள் எத்தனை பேர்? 8 பேர். ஆனா இன்னைக்கு யோசித்து பாத்தீங்கன்னா அதே போலதான் அந்த ரேஷியோல தான் இருக்க போகுது. இன்னைக்கு ரொம்ப குறைவு, எங்கேயும் அங்கேயுமாக கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சீஷர்களாக மாறி கனி கொடுக்கிற அந்த சீஷர்களாக இருந்து கீழ்ப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வர காலகட்டம் இதுதான் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு? அதே போல அவபக்தி நீக்க போறாரு. அதான் இப்ப வாஸ்தவம் இல்லைங்களா? அவபக்தியை நீக்கும்படி இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்பாக என்ன பண்ண போறாரு? அவபக்தி நீக்குவார். அப்போ 5:6 வாசிக்கும் போது என்ன பார்த்தோம்? பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதி பிரசங்கத்தனாகிய நோவா முதலாய் 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உலகில் நிறைந்த உலகத்தில் ஜலப்பிரளயத்தை வர பண்ணினார். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, 2 தீமோத்தி 2:16 வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆமென். சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இருக்க வேண்டும். அவைகளால் கள்ள போதகம் பண்ணுகிறவங்க என்ன பண்றாங்களா? அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களா ஆவார்கள். அப்போ இன்னைக்கு அதிகமான அவபக்தி உள்ள காலகட்டம் தான் இருக்கிறோம், இல்லைங்களா? ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா கள்ள போதகம் பண்றவங்களாம் என்ன பண்றாங்க? அவங்கள பத்தி தான் சொல்லப்படுது. அதான் பிராக்கெட்ல பாக்குறோம். பாத்தீங்கன்னாக்கா, அவைகளால் யாருன்னு பார்த்தா கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஏன்னா அவங்க
தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி ரோமர் 16 வாசிக்கிறோம். ஏன்னா பணத்துக்காக இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த சத்தியத்தை மாற்றி வேறொரு காஸ்பல் தான் இன்னைக்கு எல்லாருமே பிரசங்கம் பண்றாங்க. அதனாலதான் வசனம் எச்சரிக்குது, அவைகளால் அவபக்தி உள்ளவர்கள், அதிக அவபக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சிஸ்டர் யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. அதனால இயேசு கிறிஸ்து வருகிற இந்த காலகட்டத்துல அவபக்தி நிறைந்த காலகட்டம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அநேகர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் பேர் இருக்குது, ஆனா கிறிஸ்துவை பின்பற்றாத கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சிலை வழிபாடு செய்கிற ஒரு கிறிஸ்தவர் கூட்டம், இன்னொரு பக்கம் ஒரு ஆடல் பாடல், ஒரு கொண்டாட்டம், ஏதோ எனக்கு ஒரு லாபமோ எனக்கு பெனிஃபிட்ஸோ, அதற்காக ஒரு சபை, அதற்காக நான் ஒரு வாழ்க்கை, எனது பேர் XYZ கிறிஸ்துவன் பேர் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு காலகட்டத்துல வாழ்கிற மக்களை தான் நீங்க பார்க்க முடியுது. தவிர இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற உணர்வுள்ள ஜனங்கள் ரொம்ப குறைவு. அப்போ அவபக்தி நிறைந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். ஏன்னா அதிகமா என்ன பண்ணுவாங்க, இவங்க சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுவாங்க. அதான் வசனம் சொல்லுது, சீர்கேடான வீண் பேச்சுகளை விலகி இருக்க வேண்டும். அதிகமா இதுதான் நிறைந்த உலகம். வெயின் பேபிளிங்ஸ், தவறான பிரசங்கம் தான் இன்னைக்கு இருக்குது. பாத்தீங்கன்னா வசனத்தவே பேசாம வீண் பேச்சுகளை பேசுகிற காலகட்டம் நிறைந்த உலகம் இதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவபக்தி நிறைந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஆம், இன்னைக்கு அவபக்தி நிறைந்து இருக்குது. வாசிக்கலாம், தீத்து 3ஆம் அதிகாரம் 9-11 வாசிக்கலாம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்சவாதங்களையும் சண்டைகளையும் படிக்கலாம். வாய்ஸ் கட் ஆகுது சிஸ்டர், வேற யாரா வாசிங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஆமென். புத்தியீனமான தர்க்கம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் புத்தியீனமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ வம்ச வரலாறுகளையும், வம்சம் அதனோட ஜியானாலஜி, அதாவது எங்களுடைய தாத்தா எங்களுடைய முப்பாட்டன் சொல்லி இந்த ஒரு கதையை குறித்து பேசுகிற புத்தியீனமான பேச்சுகள், பரம்பரை கதைகளை பேசிக் கொண்டிருக்கிற, அதே போல சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களை, நான் நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிப்பேன்பா, ஓய்வு நாள்தான் ஆசரிப்பேன். இன்னைக்கு 7th டே அட்வென்டிஸ்ட்னு சொல்ற ஒரு கூட்டம், நான் ஓய்வு நாளை கரெக்டா கடைப்பிடிப்பேன், ஆனா சத்தியத்தை கீழ்ப்படிவதே இல்ல, ஓய்வு நாளை மட்டும் கடைப்பிடிப்பாங்களாம். ஓய்வு நாள் என்பது ஸ்பெஷலா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசரிக்க தேவையில்லாத காரியம். ஆனா இதை மட்டுமே பிரசங்க பண்ணுகிற ஒரு தர்க்கங்கள் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுற வாக்குவாதங்கள் இதுதான். இவங்களை விட்டு என்ன பண்ணமா, விலக வேண்டும். இவங்களை விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணா இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட தர்க்கங்கள், இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுற இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை என்னதான், அவளை விட்டு விலக வேண்டும். அதெல்லாம் அப்பிரயோஜனமான காரியங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ வேத பொருட்களாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலக வேண்டும். அப்போ வேதத்தை மாத்தி மாத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க. தப்பா போதிக்கிற வேத பொருட்டர்கள் இருக்கும்போது அவனுக்கு எச்சரிக்க வேண்டும், அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். 1 முறை 2 முறை சொன்ன பின்பு அவன் கேட்காவிட்டால் அவனை விட்டு என்ன பண்ணுமா, விலக வேண்டும். எச்சரித்த பின்பு விலகு. ஏன்னா அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கணிக்கு தீர்ப்புக்கு உண்டானவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்ப 2 முறை 3 முறை லாஸ்டா சொன்ன பிறகு கேட்கலன்னா அவனை விட்டு விலக வேண்டும். ஏன்னா அது புத்தியீனமான பேச்சு, தர்க்கங்கள், நியாயப்பிரமாணம் காரியத்தை குறித்து பேசுகிற வாக்குவாதங்கள், அதை விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் அவபக்தியான காரியங்கள். இன்னைக்கு அது நிறைந்த, அப்படிப்பட்ட காரியம் நிறைந்த உலகத்துலதான் நாம் வாழ்கிறோம் என்று நாம் நன்றா அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும். யார ரட்சிப்பாரு கர்த்தர்? நல்லா கிளியரா வசனம் பாருங்க. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க.
அதுதான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:10 வாசிப்பது போலவே வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார் ஆண்டவர். என்ன வாக்குத்தத்தம்? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அப்ப யாரை காப்பாற்றுவார் கர்த்தர்? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டால் மட்டுமே பூமியில் குடியிருக்கிற மேல் வரப்போகிற சோதனை காலம், அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த சமயத்துல யாரை காப்பாற்றுவாரோ? அவருடைய வசனத்தை காத்து கொண்டால் மட்டுமே, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நடந்தால், கை கொண்டு நடந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதான் கர்த்தர் கூறுகிறார், தேவ பக்தர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அவளை ரட்சிப்ப அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளவர்களாய் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் முன்குறித்தே அதை வைத்திருக்கிறார். அவர் முன்னமே அறிந்திருக்கிறாராம். இதெல்லாம் அவர் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலகட்டத்துல ஒன்று நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வரப்போகிறார். இரண்டாவது அதே சமயத்துல காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு உண்டு. யாருக்கு? தேவ பக்தி உள்ளவர்களா நடக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யூதா 1 அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை தண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். ஆமீன். பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்குறித்து பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆமத்துல ஏனோக்கு இயேசு கிறிஸ்து வருகை குறித்து எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, ஏனோக்கு என்ன அறிவித்தான்? இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியா செய்து வந்த சகல அவபக்தியை கிரியைகளின் நிமித்தமும். அப்ப யாரெல்லாம் அவபக்தி உள்ளவர்களா இருந்து அவபக்தியாய் செய்து வந்த அந்த கிரிய நிமித்தமாக தமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். எப்படியா கடின வார்த்தை? கர்த்தருக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்குது. அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னாக்கா, அவர் தமது தூதர்களோட எக்கால சத்தத்தோடு மேகங்களோடு வரப்போகிறாராம். அதுதான் யூனோக்கு முன்குறித்து அறிவித்தானாம். பாருங்க, 1000 தமது தூதர்களோட பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். எதற்காக? அவபக்தி உள்ளவர்களை தண்டிக்கும்படி, அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுல 16ஆம் வசனம் பார்க்கும்போது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கலுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இவருடைய வாய் இருமாப்பாய் பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அப்போ இருமாப்பை பேசுகிறவர்கள் இவங்க தான் அவபக்தி உள்ள மனிதர்கள். அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவானோட வருகிறார் என்று யூனோக்கு சொன்னது போலவே வருகிற நாட்கள் நடக்க போகிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கலாம். 1 Peter 4:17-19. நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆமென். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காலகட்டத்தில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு தொடங்கி விட்டது. எங்கேயா? முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவனுடைய வீட்டிலே. அப்போ சத்தியத்தை அறிந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் யாரா இருக்கிறாங்களா? இன்னைக்கு உலக மக்கள் புறஜாதிங்க பத்தி சொல்லலைங்க. நியாய தீர்ப்பு எங்க தொடங்க போகிறா? தேவனுடைய வீட்டில தான் தொடங்குதான். அப்போ கிறிஸ்துவ மத்தியில நியாய தீர்ப்பு முதல்ல தொடங்குது.
ஏன்னா முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும் என்று வேதம் நம்மளை கேள்வி கேட்கிறது. பாருங்க, முந்தி நம்மிடத்துல அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? அதனால் நீதிமானே ரட்சிப்படுது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமான நடக்கிற நாம் ரட்சிக்கப்படாம போயிடுச்சுனாக்கா, நாமளே வசனப்படி நடக்காம போயிட்டோம்னா பக்தி இல்லாதவன். அப்ப உலக மக்கள், இயேசு அறியாத மக்கள், இவர்கள் பக்தி அற்றவர்களா இருக்கிறாங்க, இவங்க பாவம் செய்யறாங்க, இவங்க எங்க நிற்பாங்க? நாமளே ரட்சிக்கப்பட முடியலனாக்கா அவங்க எங்க நிற்க முடியும்? அதான் வேதம் கேள்வி கேட்கிறது. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நம்மை நன்மை செய்தவர்களாய் தங்கள் ஆத்துமக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கே ஒப்பு கொடுக்க கடவர்கள். யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஆத்துமாக்களை சிருஷ்டிகர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமாக்களை என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனா பாருங்க, நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படுமா? துன்மார்க்கனும் பாவிகளை எங்க இது எப்படி இருக்குமா? அவங்களுக்கு அதிகமா இருக்குமா? வாசிக்கலாம், நீதிமொழிகள் 11:31 வாசிக்கலாம். 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆமென். பூமியிலே பாருங்க, நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும், அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக சரி கட்டப்படுமா? ஆனா துன்மார்க்கனுக்கும் பாவைக்கும் எத்தனை அதிகமா இருக்கும் என்று வேதம் எச்சரிக்குது. 2 மடங்கு, பல மடங்கு அதிகமா இருக்கும் என்று எச்சரிக்குது. நீதிமானுக்கே பூமியில சரி கட்டப்படுமானால் துன்மார்க்கனுக்கு பாவைகளும் எத்தனை அதிகமா இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, எப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரா? குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக மரித்தாரா? அக்கிரமக்காரருக்காக. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது அன்னைக்கே இயேசு கிறிஸ்து நமக்காக, பாவிகளா இருக்கும் போதே நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாராம். நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே நமக்கு தன் ஜீவனை கொடுக்கும்படி அவர் அன்றைக்கே நமக்கு தன் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், 2 பேதுரு 3:7 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பூமி, வானம், இதெல்லாம் அக்கினிக்கு இரையாக ஆண்டவர் வைச்சிருக்காராம். அதுதான் 3ஆம் உலக போர் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. 3ஆம் உலக போரத்துல பெரிய பெரிய நியூக்ளியர் வார் யூஸ் பண்ணி பூமி முழுச ஒரு பெரிய யுத்தம், மகா யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல அநேகர் மாண்டு போகிறார்கள். அதுதான் மகா யுத்தம் என்று பார்க்கிறோம். கிரேட் வார் என்று பார்க்கிறோம். 1ஆம் உலக போர் நடந்தது, 2ஆம் உலக போர் நடந்தது. அதை காட்டிலும் பல மடங்கு அழிவு வரப்போகிற அந்த யுத்தம் தான் 3ஆம் உலக போர். அப்போ இந்த பூமிய எதற்கு வச்சிருக்காரா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு, தேவபக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ண போறாரா? நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த பூமி, வானம் எல்லாம் காக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் அவருடைய வருகை. இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். மனம் திரும்ப சொல்லி அவர் தாமதிக்கிற காரணம் என்ன? அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அன்பு இருக்கிறதுனாலதான் இன்னும் அவர் கிரேஸ் கொடுத்துக்கிறார், இன்னும் கிருபை கொடுத்துக்கிறார், இன்னும் மனம் திரும்ப சொல்லி. ஆனா இன்னும் அதிகமா இருக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதுக்கு முன்பாக தான் இந்த 3ஆம் உலக போர்.
ஏன்னா அந்த பூமியை என்ன பண்ணிருக்காராம், காக்கப்பட்டிருக்கிறதா. எதற்காக? அக்கணிகராக வைக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்குது. ஏன்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் யூதா 1:18-19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆமென். கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற காலகட்டம், இந்த கடைசி காலம் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர், மாக்கர்ஸ், பரியாசம் பண்ணுவாங்களாம், தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. தோன்றுவார்கள் என்று சொன்னப்பட்டது இன்னைக்கு தோன்று இருக்கிறார்கள். இன்னைக்கு அதான் பார்க்கிறோம், பரியாசக்காரர். ஆனா முக்கியமா இந்த பரியாசக்காரர் யாருன்றத பார்க்கலாம் அடுத்த வசனத்துல. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாதாரும் ஆவி இல்லாதவர்களும் தாமே. இவர்கள் யார்? வாசிக்கலாம் 2 பேதுரு 3:3-4 வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமீன். ஆமீன். கடைசி காலத்தை தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் என்று யூதா 1:18 வாசித்தோம் இல்லைங்களா? அவங்க வேற யாரும் இல்ல. இவங்க இயேசு அறியாத மக்கள் அல்ல, இயேசு அறிந்த மக்கள் தான். ஆனா கீழ்ப்பழையாத மக்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்களா? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடப்பார்கள். தங்கள் இச்சையின்படியே செல்பிஷ் தாட்ஸ் நடப்பாங்களா? என்ன சொல்லுவாங்களா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இயேசு கிறிஸ்து வருவார் சொன்னார் இல்லையா? நீங்க சொல்றீங்க அவர் இந்த காலகட்டத்தில் வந்துருவாரு, 7ஆம் எக்காலம் ஊதப்படும் எல்லாம் சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தம் எங்க? அவர் சொன்னாரு 2000 வருஷம் இருந்து வந்த எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறலையே அப்படின்னு சொல்லுகிற பரியாசக்காரங்க, பரியாசம் பண்ணுவார்கள் அவர்கள். ஏன்னா பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அவர்கள். எல்லாமே அப்படி இருக்குது, எதுவும் மாறலப்பா, நீங்க தான் சொல்றீங்க வருவார் என்று. 2000 வருஷம் சொன்னதுதான் நீங்க தான் சொல்றீங்க, இது ஒன்றும் புதுசு இல்ல என்று பரியாசப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இவர்கள் எப்படியா கடைசி நாட்கள் தான் இப்படிதான் இருப்பாங்கன்னு என்னவர் அன்னைக்கு எச்சரித்தார். அதே போலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கள்ள போதகர்கள் நம்பி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரமாட்டாருப்பா, அதெல்லாம் பொய் என்று சொல்லுகிற பரியாச கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் உலகத்தில் நிறைந்திருக்கிறது. ஏன்னா இவர்கள் எல்லாம் அவபக்தியா இது நடக்கிறதுனால தேவ கோபாக்கினை வெளிப்படுகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 1:18-21. ரோமர் 1:18-21. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்தி. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன் யாரு? இது புறஜாதிகளை பத்தியோ இல்ல தேவனை அறியாத மக்களை பத்தி சொல்லவில்லை. தேவனை அறிந்த மக்களை தான் சொல்லப்படுகிறது. அவங்கதான் சத்தியத்தை அறிந்தும் கூட அதை என்ன பண்றாங்க? அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்களாம். சத்தியத்தை அறிந்தும் கூட அது அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபாக்கினும் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கா? முதல்ல அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன், அவங்க அவபக்தி நிமித்தமாக. எது அவபக்தின்னு சொல்லி பார்க்கணும்? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்நிய ஜனமோ இல்ல புறஜாதி ஜனமோ பத்தி சொல்லல, கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லப்பட்டதா இந்த வசனம். சத்தியத்தை அறிந்தும் கூட அதை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்க. ஆனா அதனாலதான் தேவ கோபாக்கினை எங்கிருந்து வெளிப்படுகிறதா? வானத்திலிருந்து வெளிப்பட போகிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது.
தேவன் யாரும் தெரியும், அவங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி என்றால், காணப்படாதலாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவள் தேவனை அறிந்தும், 21 வசனத்தை பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம, கர்த்தர் யார் என்று தெரியும், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தும் கூட அவருக்கு மகிமை செலுத்தாம, தோத்திரம் செலுத்தாம, தங்கள் சிந்தைகளினால என்ன பண்ணாங்களா, வீணரானார்கள். உணர்விலாருடைய இருதயம் இருளடைந்தது. அவபக்தி யாருன்னு சொல்லலாம்? இயேசு அறிந்தும் கூட சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கிற இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் அநியாயத்தில் அடக்கி வைக்கிறார்கள். இவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும், அறிந்திரும் கூட என்ன பண்றாங்க, மகிமை தேவனுக்கு செலுத்தாம இந்த அதிகாரத்தை முழுசா வாசித்து பாத்தீங்கன்னா, ஊரும் பிராணிகளுக்கு மகிமை செலுத்தினார்கள், பேசக்கூடாத தெய்வங்களுக்கு மகிமை செலுத்தினார்கள். அதனால ஆண்டவரே இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் அவபக்தியா நடந்து கொண்டார்கள். அதனால தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்ய மாற்றி சிருஷ்டிகர்த்தரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்ப தேவனுக்கு மகிமை செலுத்தாம, அவர் அறிந்திருந்தும் தேவன் தான் கர்த்தர் ஒருவர் தான், வானத்தையும் பூமியும் படைத்தர் ஒருவர் தான் என்று அறிந்து கூட அவரை மகிமையை செலுத்தாம எதுக்கு மகிமை செலுத்துறாங்களா? பொய்யாக மாற்றி சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளாமல் என்ன பண்றாங்க, ஊரும் பிராணிகளுக்கு தங்கள் மகிமை செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் தெய்வ கோபாக்கனை வெளிப்பட போகிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். ஆமென். ஆமென். சகோதரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. ரகசியம் என்றால் எல்லோரும் அறிந்து கொள்வது அல்ல. எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு பேர் ரகசியம் அல்ல, தேவ ரகசியம். அது என்னவா, புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமானதோடு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல ஒரு பங்கு கடினமானதோடு தான் இருக்குமா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, அப்படி வருகை மட்டும். ஏன்னா இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் முழுசா இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற காலகட்டம் வரப்போகிறது. இயேசுவின் வருகையின் போது 2 பங்கு அழிக்கப்படும், 1 பங்கு காப்பாற்றப்படும் என்று பார்க்கிறோம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, இயேசுவின் வருகையின் போது 1 பங்கு மீதியா இருக்கும். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவை கண்டு அவர்கள் விசுவாசிக்க காலகட்டம் வரப்போகுது இஸ்ரவேலர்கள். இதுதான் தேவ ரகசியம். மீட்கப்படுகிறவர் சீரிலிருந்து வந்து அவபக்தி என்ன பண்ண போகிறாரு, யாக்கோபை விட்டு முற்றிலுமாக விளக்குவார். இயேசு கிறிஸ்து அவபக்தி என்ன பண்ண போகிறாரு, அவபக்தியை முற்றிலுமாக யாக்கோபை விட்டு இஸ்ரேல் தேசத்தை விட்டு நீக்க போகிற காலகட்டம் வரப்போகுது. எதை? அவபக்தியை. பாலாக்கும் அருவருப்பு நீக்கப்பட்டு அவபக்தி முழுசுமாக நீக்கப்படுகிற காலகட்டம் வரப்போகிறது. வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். யாருக்கு செவி கொடுப்பாரு, யாருக்கு செவி கொடுக்க மாட்டாராம்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணுமா? சிலர் கேட்பாங்க, இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவை தேடுவதும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ள மனதும் இல்லை. ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. பாவம் செய்துட்டே இருப்பாங்க, இயேசு அறிந்து கொள்ள மனதும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ள மனதும் இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, அதை கேட்கணுமா? ஆண்டவர் எப்படி கேட்பார்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு செவி கொடுப்பாரா? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் மட்டுமே அவனுக்கு செவி கொடுப்பார். யாருக்கு செவி கொடுப்பாரா?
தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமான செய்தார். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து தேவ பக்தி உள்ள மனுஷன் நடந்தால் மட்டுமே அவங்களுக்கு மட்டும் தான் செவி கொடுப்பார் ஆண்டவர். அவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் செவி கொடுப்பார். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். வசனத்தை கீழ்படியதே இல்ல, அவபக்தியா நடக்கிறது, சத்தியத்தை கீழ்படியதே இல்ல. நான் பிசாசு துரத்துட்டேன், நோய்களை குணப்படுத்துறேன், நான் அற்புதம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு லிஸ்ட போட்டு கர்த்தர்கிட்ட சொன்னா நான் உங்களை அறியேன் தான் சொல்லுவாராம். தேவ பக்தியில் நடந்து அவர் சித்தமானதை செய்தால் மட்டுமே ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வாசிக்கலாம். அதே போல நீதிமொழிகள் 15:29 வாசிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். பாவிகளுக்கான செவி கொடுக்கிறது இல்லை. தேவ பக்தி உள்ளவனா நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தால் மட்டும் செவி கொடுப்பாராம். யார் அவன்? நீதிமான். அவன் தான் நீதிமான். அப்ப நீதிமானின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், செவி கொடுப்பார். ஆனா துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், அதனால் செவி கொடுக்க மாட்டார். அதே போல பார்க்கலாம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். எது தேவனுடைய சித்தம்? முதலாவது சித்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் பரிசுத்தமா வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்வது போல நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்ப முதன்மையா இருக்கிறது எந்த சித்தம்? நாம் எல்லோரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய முதன்மையான சித்தம். நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானியை போல இருக்கக்கூடாதாம். பரிசுத்தமா வாழ வேண்டும், இதுதான் தேவ சித்தம். அப்ப இவங்கதான் தேவ பக்தி உள்ள மனிதர்கள் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:10-11 வாசிக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராகியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகிக துக்கம், 2 விதமான ஒரு துக்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடும். லௌகிக துக்கம் யாருக்கு இருக்கும்? இயேசு அறியாத மக்களுக்கு கண்டிப்பா லௌகிக துக்கம் மட்டும் தான் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா இயேசு அறிந்த பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அவனுக்கு என்ன உண்டாகும்? உண்மையிலே வசனத்தை கீழ்ப்படியாம இருக்கும்போது, ஒரு பாவம் செய்யும் போது வசனத்தை கேட்கும் போது, ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒரு துக்கம் உண்டாகி மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு துக்கம் உண்டாகும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ணுமா? மனஸ்தாபப்படுறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்கும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இது நல்லது. ஆனா லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். உலக பிரகாரமான துக்கம் அது உலக மக்கள் தான் இருக்கும், நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க தேவனுக்கு கேட்ட துக்கம் அடைந்தது உண்டானால் அது உங்களுக்கு என்ன பண்ணுமா? உங்களிடத்த எவ்வளவு ஜாக்கிரதை உண்டாக்குமா? குற்றம் திற எவ்வளவு நியாயம் செய்ய சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் பயத்தையும் ஆவலையும் பக்தி வைராகத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் பாருங்க. அது பக்தி வைராகத்தை உண்டாக்குமா? அது கண்டிப்பை உண்டாக்கி உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகத்தை உண்டாக்கும். ஏன்னா மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புறோம் இல்லையா? அது நல்லது இல்லையா? அதனால இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப நாம எப்படி சுத்த உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினோம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்து மனம் திரும்பும் போது என்ன நடக்குது? பக்தி வைராகம் உண்டாக்குறது, நமக்குள்ள எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்குறது. அதனால உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணிற்று. வாசிக்கலாம். 1 தீமோத்தி 4:7-8 வாசிக்கலாம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென்.
சீர்கேடான கிழவின் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்போ இந்த கட்டுக்கதைகள் நடந்த உலகத்துல நாம் வாழ்றோம். இன்னைக்கு அதிகமான கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். இல்லாத இருக்குதுன்னு சொல்லி சாதிக்கிற ஒரு உலகம் இன்னைக்கு கட்டுக்கதைகள். அதாவது அந்தி கிறிஸ்து வரவே இல்லப்பா, இனிமேதான் வரணும். அதாவது பாருங்க, இங்க ரஷ்யால இருக்கிறான், இல்ல அமெரிக்கால இருக்கிறான், இல்ல மற்ற வளைகுடல இருக்கிறான், அந்தி கிறிஸ்து வரப்போறான், அவன் பூமி மீது ஆட்சி செய்வான். ஏன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் இருக்கும் போது பூமி மீதெங்கும் அவன் சைனால இருக்கான். இப்படின்னு ஒரு கட்டுக்கதைகள் இருக்கிற ஒரு காலகட்டம் சொல்லுகிற காலகட்டம் தான் எனக்கு. ஏன்னா சீர்கேடான கிழவிகள் பேச்சுமா இருக்குது. கட்டுக்கதைகளுக்கு விலகி வைக்க வேண்டும். அதெல்லாம் நிறைந்திருக்குது உலகத்துல, அதுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆனா தேவபக்திக்கு ஏதுவான அதை மட்டும்தான் முயற்சி பண்ண வேண்டும். ஏன்னா சரீர முயற்சி அப்பிரயோஜனம் உள்ளது. நம்ம சரீரத்துல செய்கிற எல்லா முயற்சியும் ஒன்னுத்துக்கு உதவாதான், அப்பிரயோஜனமானது. ஆனா தேவபக்தியானது இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆனதால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா தேவபக்தி. இந்த ஜீவனத்துக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா, அது வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-6 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமீன். ஆமீன். அதிகமான ஆபக்தி நிறைந்த உலக காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்டவனை விட்டு விலக வேண்டுமா? யாரையா? ஒருவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை, சத்தியத்தை, தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், வசனம் சொல்லும் போது அதை ஒப்புக்கொள்ளாம வேறு ஒரு காலத்தை செவி கொடுக்குறானா, இல்லப்பா இது சத்தியம் இல்லை, எனக்கு வேறு ஒரு உபதேசம் கேட்டேன்னா அதுதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றவனா வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனால். அப்போ சத்தியத்தை சத்தியமா போதிக்காம ஒருவன் வேற்றுமையான உபதேசம் பண்றானாக்கா, தேவன் ஒருவர்னு இருக்குது, வேற்றுமையான உபதேசம்னா என்ன? மூவன் சொல்லுவான். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை உண்டு, ஆனா என்ன சொல்லுவான்? வேற்றுமையான உபதேசம் ரகசிய வருகை உண்டு என்று சொல்லுவான். இதுதான் வேற்றுமையான உபதேசம். அப்படிதான் போதிக்குவான். தப்பா போதிக்கிறவர்கள் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனால் அவன் என்ன பண்ணுவானா, இருமாப்பு உள்ளவன், ஒன்றும் அறியாதவன், ஆனா அறிந்தது போல பேசுவான், தர்க்கங்களையும் வாக்குவாதமும் பண்ணுவான். இவளினால் பொறாமை சண்டை தூஷணங்கள் பொல்லாத காரியங்கள் கெட்டு சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். இவர்கள் யாரா? சத்தியம் இல்லாதவர்கள். ஏன்னா சத்தியத்தை அறியாம சத்தியத்தை பேசாம வேற்றுமையான உபதேசங்கள் மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். அப்ப தேவபக்திய இது ஒரு ஆதாய தொழிலா எண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு அதாவது லாபத்துக்காக பேசுவாங்க. அவங்க ஒரு தொழிலை போல ஆக்கிடுவாங்க. காசு கொடுத்தா நான் அந்த பிரசங்கம் பண்றேன் அப்படின்ற காசுக்காக பேசுகிற உபதேசங்கள் தான் எனக்கு இருக்குது. விற்று போடுகிறார்கள். அப்போ ஆதாய தொழில் என்று எண்ணுகளாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும் இவர்கள் மூலமாக. ஆனா என்ன பண்ணமா, இப்படிப்பட்டகளை விட்டு விலக வேண்டும். அதனால இன்னைக்கு யூடியூப்ல அதான் நடக்குது. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னாக்கா நிறைய வேற்றுமான உபதேசங்கள் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து வரமாட்டாருப்பா, இன்னும் இன்னொரு 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பான போதகம், இயேசு கிறிஸ்து வந்தாயிட்டுன்னு சொல்ற ஒரு கூட்டம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எச்சரித்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா போகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுகிற காலகட்டம் இன்னைக்கு நடந்திருக்குது. பாத்தீங்கன்னாக்கா அநேகர் சில இடங்களை இயேசு கிறிஸ்து வந்தாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்குது. இன்னைக்கு தவறான போதங்கள், இயேசு கிறிஸ்து வந்தாயிடுச்சு, வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தவறான போதகம். இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன பண்ணுமா, விலக வேண்டும். ரகசிய வருகை உண்டு என்று போதிப்பாங்க. தவறான போதகம். ரகசியமா வருவார்பா, இயேசு ரகசியமா கூட்டிட்டு போவாரு. ரகசியமா பைபிள்ல எங்குமே எழுதப்படவில்லை, ஆனா வேற்றுமையான உபதேசம். இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன பண்ணுமா, விலக வேண்டும். இதுதான் அவபக்தி என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது
2 திமோத்தி 3:12 வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்கிற மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவபக்தி உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நோவா நாட்கள் இருந்தது போல நீங்க பாவம் அதே போல பெருகி இருக்கிறது. உச்சக்கட்ட பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம் நம்ம. நீங்க நம்ம எங்கு பார்த்தாலும் பாவம், எதுலயும் உண்மை இல்லை. அன்பு இல்லாத உலகம், அன்பு தணிந்து போல காலகட்டத்துல இருக்கிறோம். அவபக்தி நிறைந்த உலகம் தான். ஆனாலும் கூட நாம கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவபக்தியா நடக்கும்போது மனதா இருக்க நமக்கு துன்பம் உண்டாகும். யாவரும் துன்பப்படுவார்கள். எப்படிப்பட்ட துன்பம் இருக்கும்? நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள். இவர்கள் இயேசு அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பைபிள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். இவங்க சத்தியத்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். இயேசுவின் பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்த காலங்களில் நமக்கும் உபத்திரம் உண்டு. துன்பப்படுவோம். மனதிலும் சரீரத்திலும் துன்பம் உண்டு. ஏன்னா நாம் எப்படி நடக்க நினைக்கிறோம்? தேவபக்தியா நடக்க நினைக்கும் போது நமக்கு துன்பம் உண்டு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது 1 திமோத்தி 2:2 அதிகாரத்துல 9-10 மட்டும் வாசிக்கலாம். கட்டாவது சிஸ்டர், வேற என்ன வாசிக்கலாம்? ஸ்திரீகளும் மயிரை பொங்குதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீகளும் மயிர பின்னுதலானாலும் சரி, பொன்னினாலும் முத்துக்களினாலும் வெளியேற பெற்ற வஸ்திரங்களும் தங்களை அலங்கரியாம. இதெல்லாம் அலங்காரம் தேவையில்லைன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட வெளி தோற்றத்தில் வருகிற அலங்காரம் இல்லாம தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியில தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எதுல அலங்கரிக்கணுமா? நற்கிரியை. இதுதான் 1 பேதுரு 3 அதிகாரத்துல 3-4 வாசிக்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட அலங்காரமா. மயிர பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகளுமாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இல்லாம எப்படி இருக்கணுமா? அழியாத அலங்காரமாகிற சாந்தம், அமைதியில் உள்ள ஆவியமாகிய இருத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்ப இருத்துல மறைந்திருக்கிற உள்ளான அந்த குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள் என்று ஸ்திரீகளுக்கானவர் புத்தி சொல்லுகிறார். ஏன்னா இதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாம். இது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது உள்ளான அலங்காரம். நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவ பக்தி இயேசு கிறிஸ்து முன்பாக எப்படி இருக்குமா? அவருடைய பார்வையில வெளியேற பெற்றதா இருக்குது. அப்ப ஸ்திரீகள், பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் சாரால் எப்படிதான் அலங்கரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்தபடிய சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்கள், அவர்களுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப சாரால் கூட அதே போல நடந்து கொண்டால் உள்ளான அலங்காரமா இருந்த சாராலை பத்தி இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட அலங்காரமே எப்படி இருக்குதான்? வெளியேற பெற்றது. அடுத்தது அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனை பற்றி இங்க சொல்லப்படுகிறது. யாரு? இத்தாலிய பட்டணத்துல அப்படின்னு ஒரு பட்டணத்துல 100க்கு அதிபதி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் கொர்நேலியு. அவன் எப்படி இருந்தானாக்கா பாத்தீங்கன்னாக்கா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவன் ஒரு நீதிமானா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். கிரியனாலும் அவனை காண்பித்தான் சொல்லி பார்க்கணும். அப்ப கிரிய உள்ள விசுவாசத்தோட தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் தான் கொர்நேலியு. எப்படி இருந்தான்னா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ உண்மையான தேவபக்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அவன் கிரியன் நிமித்தமாக நம்ம கண்டு கொள்ள முடியும். உண்மையிலே யார் பக்தி உள்ளவன்? வெளித்தோற்றல் காண்பது பக்தி அல்ல. இன்னைக்கு உலகத்துல வந்து பக்தி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தந்த காரியங்களை வந்து நான் செஞ்சுட்டாக்கா பக்தி. இங்க இருந்து புறப்பட்டு போய் ஒரு தண்ணீர்ல குதித்து மூழ்கி இறங்கி வந்துட்டாக்கா பக்தி. நான் இந்தந்த காரியங்களை வந்து உபவாசம் பண்ணி ஒரு 2-3 மாசம் இருந்தேனாக்கா பக்தி. இல்ல ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தாக்கா சாப்பிடாம அது பக்தி அல்ல. இதெல்லாம் பக்தி அல்ல. ஆனா உண்மையான பக்தி எதுன்னு பார்க்கலாம். எது சுத்தமான பக்தி? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆமேன். ஆமேன். மாசில்லாத சுத்தமான பக்தி. எது மாசில்லாத சுத்தமான பக்தி? உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல், இந்த நாக்கு தான் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நாக்கு வந்து விஷயம் நிறைந்தது என்று வேதம் எச்சரிக்கிறது. நாக்கு தான் கடிவாளம் போடணும். ஆனா தன் நாக்கை அடக்காம தன் இடத்தை வஞ்சித்து விட்டு தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா? வேஸ்ட், வீணா இருக்கும். அது தேவ பக்தி அல்ல, அது அவபக்தி என்று வேதம் கூறுகிறது. நாக்கை அடக்க முடியலனாக்கா, ஏன்னா நாக்கு தான் முழு சரித்தை கெடுத்து விடும். அதுல வந்து நம்ம பாட்டு பாடுறோம், தேவனை துதிக்கிறோம், ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறோம், வசந்தம் வாசிக்கிறோம், பேசுறோம். இதே நாக்குல என்ன பண்றோம்? கெட்ட வார்த்தை, தூஷணம், பரியாசம், புத்தியீனமான பேச்செல்லாம் பேசினா அது அவபக்தி, அது தேவபக்தி இல்ல. ஆனா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே அவர்களுக்கு விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்காக எப்படியா மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப இதுதான் வந்து பர்ஃபெக்ட் பக்தி. எது? திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே அவருக்கு விசாரிக்கிறது, அவங்க உதவி செய்யறது. அப்ப உலகத்தில் கரைப்படாதபடிக்கு, உலகத்தில் பாவம் நிறைந்திருக்குது, அதுக்கு கரைப்படாம தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காப்பாற்றி பரிசுத்தமா வாழ்வதே, தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவன் முன்பாக சுத்தமான பக்தி. இதுதான் உண்மையான பக்தி என்று பார்க்கிறோம். யாக்கோபு 3:5-9 வாசிக்கலாம். யாக்கோபு 3:5-9. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. போதும். இப்போ பாத்தீங்க, அதாவது நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் வாசித்தோம். எது பத்தி சொல்லாரு? தன் நாக்கை அடக்காம தன் இஷ்டப்படி பேசுகிறான். எப்படியா? ஏன்னா நாவானது எப்படியா சிறிய அவயமா இருந்து கூட ரொம்ப சின்னதுதான், அது உள்ள அடங்கியிருக்கும், மறைந்திருக்கும். ஆனா பெருமையானங்களை பேசுமா? அப்ப பெருமையான வார்த்தைகளை பேசுறதுன்னா அது பக்தியா அவபக்தியா? கண்டிப்பா அவபக்தி தான். நல்லா வந்து வசனம் வாசிக்கலாம், எனக்கு நல்லா தெரியும், பைபிள் 10 முறை படிக்கலாம். ஆனா பெருமையானத காரியங்களை பேசக்கூடியது எது? நாக்கு. அது அவபக்தி. ஏன்னா சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது, அதே போல நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். ஏன்னா நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுமா? அப்ப நம்ம முழு சரீரத்தை கரைப்படுத்த கூடியது நாக்கு தான் என்று பார்க்கிறோம். அதனாலதான் வந்து நாக்குக்கு கடுவாளம் போடணும். கொளுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாய் இருக்கிறது எது? நாக்கு. அப்போ இந்த பெருமையான காரியங்களை பேசினால், ஏன்னா பெருமை தான் முதல் பாவம் என்று பார்த்தோம். லூசிபர் செய்த முதல் பாவம் தான் வந்து பாவமே தோன்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா, லூசிபர் செய்த அந்த பாவம் எது? தன் இருதயத்திலே வந்து பெருமையானவங்களை நினைத்தான், சிந்தித்தான். அதுதான் முதல் பாவம். இப்ப பெருமை தான் முதல் பாவம். அவன் தள்ளப்பட்டான், அவன் தான் லூசிபர். அப்ப தேவனுக்கு விரோதமாக இருக்கிற மிகப்பெரிய பாவம் இந்த பெருமை. அது வாயினால பேசணும் அப்படி இருக்கணுமா? நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். அது அவபக்தி நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஆனா உண்மையான சுத்தமான பக்தி என்று எதுவென்று 1:27 வாசித்தோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு அடுத்தது 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம்.
3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். தேவ பக்திக்குரிய ரகசியம், சீக்ரெட், இது உலகத்துல எல்லாருமே அறிந்து கொள்வது முடியாது. ஏன்னா இது ரகசியம், இது தேவபக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. எது உண்மையான தேவபக்தி ரகசியம்? யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God manifested in flesh. ஒரே வருஷத்துல எல்லாமே அடங்கிருச்சு இல்லைங்களா? தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், சகலத்தை உண்டாக்கினவர். வானம், பூமி, நட்சத்திரங்கள், ஆகாயத்துல உள்ள பறவைகள், மிருகங்கள், நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் தான். அவர் எப்படி வெளிப்பட்டாரா? மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய பேர் என்ன? அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அவர்தான், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் இயேசு. அந்த ஒரே தேவன் வெளிப்பட்டார். இது தேவ ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான். அப்ப இதை அறிந்து கொண்டு தேவன் ஒருவென்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே இயேசுவின் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா இது அறியாம தேவன் ஒருவர் இல்லப்பா, மூவர் என்று தேவனை தனித்தனியா பிரித்து பார்ப்பது அவபக்தி. தேவன் ஒருவர் என்று விசுவாசிதான் உண்மையான பக்தி. இது தேவ ரகசியம். ஏன்னா தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று எழுதப்படுகிறது. ஏன்னா ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையினாலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், மறுபடியும் வரப்போகிறார். அவர்தான் இயேசு என்று பார்க்கிறோம். 2 பேதுரு 3:10-13 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட், இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறது. இதை நினைச்சுதான் நிறைய பேர் ரகசிய வரையும் தப்பா நினைச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு வரப்போகிற சம்பவிக்கிற காரியத்தை பார்த்துட்டு, இல்லப்பா ரகசிய வருகை இருக்குது, அதுதான் இரவில வராருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரகசிய வருகை என்று ஒன்றுமே அல்ல, பகிரங்க வருகை மட்டுமே உண்டு. எக்கால சத்தம் என்று எழுதப்படுகிறது. சத்தம் கேட்கும், எல்லார் காதலும் விழும், பகிரங்க வருகை உண்டு. அதுதான் 2ஆம் வருகை. அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதனங்கள் வெந்து உருகி போகுமா. என பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகிறது. இப்படி இவளெல்லாம் அழிந்து போவதா இருக்கிறபடியால் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? நாம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க போகிறது வரப்போற நாட்கள்ல. 3ஆம் உலக போர் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க போகிறது. இதெல்லாம் நடக்க போகிறது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். என தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த அவரோட காத்திருக்க வேண்டும். காத்திருங்கள் என்று எழுதப்படுகிறது. அப்போ உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவன் கற்பனை கை கொள்ளுவான். அவருடைய வருகை காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நாம் காத்து கொண்டிருக்கவன் மிகுந்த அவரோட காத்து கொண்டிருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும்படி புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாம் எப்படி காத்திருக்கிறோம்? புதிய வானம் புதிய பூமி வரும் என்று. அப்போ இந்த பூமி போயிட்டு வேற ஒரு பூமி வரப்போகுதா? இல்ல, இதே பூமி தான். இது புதுப்பிக்கப்பட போகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? புதிய வானம் புதிய பூமி என்றால் இந்த பூமியும் இந்த வானத்தை எடுத்து போட்டு வேற ஒரு பூமியும் வேற ஒரு ஆகாயத்தை வைக்க போறது ஆண்டவர். இதே பூமி அப்படித்தான் இருக்க போகிறது. இதே வானம் இருக்க போது இது புதுப்பிக்கப்பட போகிறது. இதுல இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறாரு? மாற்றப்பட போகுது, புதுப்பிக்கப்படும். அதுதான் 3ஆம் உலக போர் நடந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருகை உண்டு. பூமி சுத்திகரிப்பு உண்டாக போகிறது. பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருகை. ஆனா அதான் முந்தின வசனம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை தேவ பக்தி உள்ளவளாய் நீங்க இருக்க வேண்டும். கடைசி வாசித்து முடிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13.
நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமீன். ஆமீன். நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். எதை வெறுக்க வேண்டும்? அவபக்தி. இந்த பூமியில மக்கள், இயேசு அறியாத மக்கள் நடக்கிற பாதை அவபக்தியின் பாதை. அதை வெறுக்க வேண்டும். அது லௌகிக இச்சை. அதை வெறுக்க வேண்டும். வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ண வேண்டும். அவபக்தி நிறைந்த உலகம் தான் இன்னைக்குது. பாத்தீங்கன்னா நோவா நாட்கள் இருந்தது, அவபக்தியின் நாட்கள் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் ஜலப்பிரளயம் வர பண்ணினார், அதை நீக்கும்படி. ஆனா இன்னைக்கும் இருக்குது. ஆனா இது இருந்தாலும் கூட நாம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியோட தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தை ஜீவனம் பண்ண வேண்டும். பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் நமது இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ தேவபக்தியா நடந்த ஜீவனம் பண்ணி அவருடைய பிரசன்னமாக்குதலை, இயேசு கிறிஸ்து வருவாருப்பா, வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்து வந்து யாரெல்லாம் வருவார் என்று காத்திருக்கிறாங்களோ, கற்பனை பண்ணி நடந்து அவங்க மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்க போறதுல காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு வருவாரு, நான் வசனப்படி நடப்பேன், தேவபக்தி உள்ள மனுஷன் நடந்து ஜீவனம் பண்ணி காத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று 100% நமக்கு கேரண்டி வாக்குத்தத்தம். ஆமீன். சோ இது வரைக்கும் தேவ பக்தியை அடைந்தவர்களாய் அவபக்தியை நீக்கி விட்டு, அதாவது அது பேதுருல வாஸ்தவம் இல்லைங்களா? அதாவது 5:6 பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதிய பிரசங்கத்தினாகி நோவா முதலாய் 8 பேரை காப்பாற்றி ஆபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணினார். அப்ப 8 பேரை காப்பாற்றி நோவாவும் தன் குடும்பமும் காப்பாற்றினார் கர்த்தர். ஆனா பூமி எங்கும் பாவம் நிறைந்தது. அது மேல என்ன பண்ணார்? ஜலப்பிரளயத்தை வரப்படினார். அதே போலதான் இயேசுவின் வருகைக்கு முன்பாக நோவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அப்ப அவருடைய வருகை நாட்கள் இருக்க போகிறது. இப்படிதான் அதே போலதான் பாவம் நிறைந்த உலகம் ஆபத்து நிறைந்திருக்கும். ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அன்னைக்கு நீரினால் வந்தது, இன்னைக்கு அக்னினால் வரப்போகிறது வர நாட்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அது நடக்கிற காலகட்டத்தில் உள்ளது. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அவபக்தியை நீக்கி விட்டு பரிசுத்த ஜீவத்தோடு வாழ்ந்து தேவபக்தியில் நடந்து அவர் வருவார் என்று காத்து கொண்டுதான் நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றென்றைக்கு அவரோட சதா காலம் நாம் ஜீவனம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தருக்கே நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துவோம். ஒரு ஜபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ யாராவது ஒருத்தர் ஒரு ஜபத்தை, முடிவு ஜபத்தை சகோதர சகோதரி யாராவது ஒருத்தர் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பினிஷிங் பிரேயரை ஒருத்தர் பண்ணுங்க. அப்பா இயேசுப்பா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்தமைக்க கொடான கொடி நன்றி அப்பா. தாசனை மறைத்து அற்புதமான செய்திகளை எங்களுக்கு தந்திருக்கின்றப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் தேவ பக்தியோடு தொடர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாருங்கப்பா. அவபக்தியை விட்டு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. அப்பா ஆண்டவரே, நீங்கள் கூறியிருக்கீங்கப்பா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னீங்கப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே தேவனின் வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிவர்களாக மாற வேண்டும் அப்பா. அதுதான் ஆண்டவரே. அதனால் பல இடர்கள் வரலாம், பல துன்பங்கள் துயரங்கள் வரலாம். இந்த துக்கத்தை எல்லாம் எங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியே தாங்கப்பா. ஆமாண்டவரே, அது ரட்சிப்புக்கு ஏதுவான நித்திய ஜீவனை அடையக்கூடிய அந்த வழியாக இருக்கின்றதப்பா. ஆண்டவர் வருகை வரும் வரைக்கும் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அது வரைக்கும் நாங்க ஆண்டவரை உமது வசனங்களை வாசிக்க வேண்டும், உமது வசனங்கள் படி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. அதுதான் ஆண்டவரை ஒரு உண்மையான தேவ பக்தியாக இருக்கின்றதப்பா. ஏதோ கடமைக்காக இந்த கூடுகையிலே கலந்து கொண்டோம்,
ஞாயிற்றுக்கிழமை வீட்டு சபை கூடுகையிலே கலந்து கொண்டோம். ஏதோ என்னுடைய கடமை அன்று முடிந்து விட்டது, இந்த 1 மணி நேரம் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று எங்களே அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே உமது வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் சரி, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே 24 மணி நேரமும் உமது வசனங்களை நாங்கள் தியானிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உமது வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எங்களே நாங்கள் ஒவ்வொரு நேரமும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவன், அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்காக நீ எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவ பக்தியோடு விசுவாசத்தோடு தைரியத்தையும் பெற்று இந்த லௌகீக துக்கத்திலே எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், மாமிசத்திலே நாங்கள் எவ்வளவு இடர்பாடுகளில் சிக்கி தவித்தாலும் ஆண்டவரே, அந்த தேவ பக்தியோடே நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த அருளையும் கிருபையும் நீங்க தருவீங்கப்பா என்ற முழு விசுவாசத்தோடு எங்கள் பயணத்தை கொண்டு செல்ல வேண்டுமப்பா. எங்களை தாங்கி வழிநடத்துங்கப்பா. தேவதூதர்களை எங்களுக்கு பக்கபலமாக வழிநடத்தி உமது வார்த்தைகள் கேடையுமாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி அதோட நித்திய ஜீவன் ஒன்றே எங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டுமப்பா. அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமப்பா. நீங்க எனக்கு இருக்கீங்கப்பா. மகிழ்ச்சியை தருவதற்கு, சந்தோஷத்தை தருவதற்கு நீங்கள் எப்பொழுதும் எங்களோட இருக்கீங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமப்பா. இந்த மாமிச ரீதியாக நாங்கள் எந்த தேவைகளுக்காக நாங்கள் வேண்டக்கூடாது ஆண்டவரே. ஞானத்தை தருவதற்காக வேண்டும். உமது கிருபை எங்களோடு இருக்க வேண்டும். உமது வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே எங்கள் வேண்டுதல் ஜெபம் இருக்க வேண்டும் அப்பா. இந்த உலக ரீதியான காரியங்களை நீங்களே பார்த்துக்கீங்கப்பா. உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இருந்த கூடுகையில் கலந்து கொள்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆண்டவரை முழுமையான பரிபூரணமாக தேவ பக்தியோடு தங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு அந்த இருதயத்துல எந்தவித அவபக்தியும் இல்லாமல் அந்த அவபக்தியை விலக்கி போட்டுவிட்டு பரிபூரண நீதிமான்களாக மாறக்கூடிய தகுதியை தருவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த அருமையான நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ தாசனை மறைத்து நீங்கள் அனைத்து செய்திகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாசனையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களும் இன்னும் ஆண்டவரை நீதிமான்களாக்கப்பட்டு இன்னும் பல்வேறு விதத்திலேயும் ஒரு வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து பல்வேறு மக்களை சீசர்களாக மாற்றக்கூடிய அந்த அருளையும் கிருபையும் அந்த தாசனுக்கு தாங்கப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரை இப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். துதி, கனம், மகிமை, மாற்றி எல்லாம் ஒவ்வொருக்கு மகா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen, amen. Praise the Lord, brother, sister. Thank you, brother, sister. Praise the Lord. Thank you, brother. Thank you, brother.